கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை செப்பனியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களின் மந்தைகளை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, மீண்டும் இந்த கால ஓலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மட்டும் நம்மை நடத்தி வந்த தெய்வம் இனியும் நம்மை நடத்துவார். தைரியமாயிருப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தும்படியான வார்த்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு பின்பு யூதாவை குறித்து பல காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவன் தனித்திருப்பான், திரும்பி ஜனத்தோடு சேர்க்கப்படுவான் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இங்கு யூதாவை குறித்து துதிக்கிறதான, தேவனை ஆராதிக்கிறதான, தேவனை தொழுது கொள்ளுகிறதான தேவ பிள்ளைகளை அவர் தைரியப்படுத்துகிறார். அந்த யூதா வம்சத்தார் சிறையிருப்பின் காலத்துக்கு பின்பு அவர்களை திரும்ப கர்த்தர் கட்டி எழுப்புகிற காரியத்தை குறித்து இங்கே தெளிவுபடுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கை, ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இல்லையெனில் உங்களுடைய உறவுகள், உங்கள் சபையிலே யாரானாலும் அவர்கள் சிறையிருப்பு, ஒரு பாண்டேஜில் இருப்பார்களானால் இந்த கால ஓலை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அவர்கள் சிறையிருப்பை மாற்றுவேன், அவர்கள் சிறையிருப்பை நின்று அவர்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த கால ஓலை கர்த்தராகிய தேவனே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இங்கே அவர்கள் மீதியானவர்கள் சாயங்காலத்திலே அவர்கள் படுத்துக் கொள்வார்கள், பகல்லே அவர்கள் தங்கள் வேலைகளை, மந்தைகளை மேய்ப்பார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரயாசம் உண்டு. நம்முடைய பிரயாசம், நம்முடைய பிழைப்பு எல்லாம் நம்முடைய குடும்பத்துக்காய் நமக்கான வாழ்வாதாரமாய் இருக்கிறது. இது அவர்களுக்கும் இருந்தது. கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். அவர்கள் மந்தைகளை மேய்த்து, அவர்கள் வேலைகள், அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து அவர்கள் படுத்துக் கொள்வார்கள். நான் அவர்களை விசாரித்து, இதனால அவருடைய காரியங்கள் எப்படி இருந்தது, என்னமாய் செய்தீர்கள் என்று ஒரு நல்ல தகப்பனை போல, நல்ல ஒரு சூப்பர்வைசரை போல, ஒரு மேனேஜரை போல அந்த வேலைகளை அவர்கள் விசாரிப்பது போல கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய யூதாவை நான் விசாரிப்பேன் என்று. இதை கேட்கிற உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள், நீங்கள் அனுபவிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்தும் போது, இன்னும் ஏன் அதை நாம் சுமந்து நடக்க வேண்டும்? அவருடைய பாதபீடத்திலே அமர்ந்து தெய்வ சமூகத்திலே நாம் நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து விடுவோமானால் நிச்சயம் நாம் அவர் சமூகத்து நின்று, அவர் பாதபீடத்து நின்று நம்முடைய ஜெப வேளையில் இருந்து நாம் எழும்பும் போது ஒரு இணையறியாத ஒரு சந்தோஷ சமாதானத்தினாலே கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாத்திரமல்ல நம்முடைய வீட்டையும் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க வேணா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. போராட்டம், நீங்கள் கேட்ட துற்செய்திகள், அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு அதுக்கு செவி கொடுக்காம தேவ சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பீர்களானால், நீங்க கேட்ட செய்தி உங்களை எவ்வளவு துக்கப்படுத்த இருந்ததோ அதை விட நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த அந்த சில நிமிடங்களுடைய பலன் அந்த துக்கங்களை விட அதீதமான சந்தோஷ சமாதானத்தினால உங்கள் இருதயத்தை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் யோவான்ல சொன்னா, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்தின் சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமற்றது, அது நிலையில்லாதது. அதனால தான் அலைந்து ஓடுகிறோம்.
அதனால தான் இயேசு சொன்னார், இவைகளை அவர் சிருஷ்டித்து அறிந்த தேவனானபடினால தான் என் சமாதானத்தை என் ஜனத்திற்கு நான் வைத்து போகிறேன், என் ஜனத்தை நான் விசாரிப்பேன் என்று இந்த காலவோளை சொல்லுகிறார். உங்கள் குடும்ப காரியத்தை குறித்து அவர் விசாரிக்கிற தெய்வன், உங்கள் வேலையை குறித்து விசாரிக்கிற தெய்வன், உங்களுடைய பிசினஸை குறித்து விசாரிக்கிற தெய்வன், உங்கள் பிள்ளைகளின் காரியத்தை குறித்து விசாரிக்கிற தெய்வம், உங்கள் சரீர சுக காரியத்தை குறித்து விசாரிக்கிறவர், உங்களையே விசாரித்து உங்களை ஆறுதல் படுத்துகிற தெய்வம். எப்படி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை விடுவார்? எப்படி உங்களுடைய வேதனைக்கு காரணமானவனை அவர் சும்மா விடுவாரா? இல்லை, நிச்சயம் அவர்களுக்கு பதில் செய்கிறவர். உங்களுக்கு வர இருந்த தீங்கை அவர் திருப்பிவிட போதுமான தெய்வம். அவர் விசாரிக்கிற நேரம் தான் நம்முடைய ஜெப நேரம். தெய்வ சமூகத்தில் நம்முடைய பாரங்களை நாம் இறக்கி வைத்து விடுவோமானால் நிச்சயம் அதை கேட்டு அதற்கு பரிகாரமாய் ரெமடியாக நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அவர் நம்மை தைரியப்படுத்துவார். இந்த காலவேளை நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைய, உங்களுடைய காரியம் எவ்வளவு பெரிய மலை போன்றதா இருந்தாலும் நம்முடைய தெய்வத்துக்கு முன்பு அது ஒன்றுமில்லை. ஆதலால் அந்த மலை போன்ற காரியத்தை தெய்வ சமூகத்தில் போய் ஜெபித்து விட்டு எழுந்துராதீங்க. ஆண்டவரே, இதற்கு ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் அதை உடைத்து தேவன் தம்முடைய வார்த்தையினாலே அவைகள் மேல் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவர். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர், வார்த்தையை அனுப்பி நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிற தெய்வம், நம்மை விசாரிக்கிற தெய்வம். அதோடு கூட நிக்கல, விசாரித்து நம்முடைய கஷ்டங்களில் இருந்து, நம்முடைய பாடுகளில் இருந்து, நாம் சுமந்து நடக்கிற பாரத்தில் நின்று நம்மை விடுவிக்கிற, நம்முடைய சிறையிருப்பை நின்று நம்மை விடுவிக்கிற, நம்மை தப்புவிக்கிற, நம்மை அந்த பாண்டேஜை உடைத்து நம்மை ரிலீஸ் பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த சிறையிருப்பை அவர் திருப்பி விடுகிறார். நம்மை கட்டுகிற கட்டுகள் அது யார் கட்டினாலும் அந்த கட்டை அவர்கள் மேல் திருப்ப அவர் தெய்வமாய் இருக்கிறார். இந்த கால ஓலை எதை குறித்தும் கலங்க வேண்டாம், திடமனதாய் இருங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதை தொடர்ந்து ஏசாயா 61:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து, அவருடைய ஊழியம், அவருடைய கேரக்டர், அவர் என்னென்ன மனிதனாம் நமக்கு நம் முன்னோடிகளுக்கெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை குறித்த தெளிவான வார்த்தை அங்கே இருக்கிறது. அதை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலை கூறவும். வார்த்தையை இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவர் உங்களை கர்த்தர் புறக்கணிக்கிற தெய்வம் அல்ல. அவரை பிதா அபிஷேகம் பண்ணினதே நம்மை இதை நின்று விடுதலையாக்க, நம்முடைய சிறையிருப்பின் நின்று நம்மை விடுதலையாக்குகிற தெய்வம். இந்த கால ஓளை நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். அவர் உங்களை விசாரித்து உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறார். உங்கள் குடும்ப காரியத்தை விசாரிக்கிறார். உங்கள் பிள்ளைகளின் காரியத்தை இந்த கால ஓளை கர்த்தரே விசாரித்து அதில் இருக்கிறதான எல்லா சூழ்ச்சிகளையும் உடைத்து ஒரு ஆசீர்வாதமான ஜனமாய், ஆசீர்வாதமான குடும்பமாய், ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்க இந்த கால ஓளை கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. சங்கீதக்காரனாய் தாவீதும் சொல்லுகிறான், அவர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிற தெய்வம் என்று எழுதியிருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்க. அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். பணம் அல்ல, தன் ஜீவனையே கொடுத்து நம்மை கிரயம் கொண்டிருக்கிறார். வாங்கப்பட்ட பொருளை நாம் எப்படி இழப்போம்? அதை இழக்கும் போது, நாம் மிஸ் பண்ணும் போது எவ்வளவு வேதனைப்படுகிறோம். அதேதான் அவருடையது. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய குணங்கள், கேரக்டர்கள், இவைகள் தான் மனிதனாம் நமக்குள்ள இருக்கிறது. ஆதலால் அவர் நம்மை விட அதிக கருசனை உள்ளவரும் அதை குறித்ததான தெளிவுள்ள தெய்வமாய் இருக்கிறபடினாலே நாம் அந்த சிந்தைக்கு நேராய் வருவோம். அவரே என்னை விசாரிக்கிறார். தெய்வமே என்னையும் என் குடும்பத்தையும் விசாரிக்கிறபடினாலே நான்
வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இந்த கஷ்டப்பாடுகளிலே நான் கடைசி வரை இருப்பதில்லை. அவரே என் சிறையிருப்பை திருப்புகிறபடினாலே நானும் என் குடும்பமும் நானும் என் பிள்ளைகளோ சுகமாய் வாழ்ந்திருப்போம் என்று சொல்லி தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தினால் அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இந்த பூமியின் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அதனால் பயப்பட வேண்டாம். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்க. நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி யூதாவை குறித்து சொன்னி, ஆண்டவரே, இன்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியார்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வமே, நீர் மீட்டுக்கொண்ட உம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை நீர் திருப்புவீராக. இவருடைய வேலை ஸ்தலத்தில், இவருடைய ஆண்டவரே வியாபாரங்களில், இவர்கள் வீட்டு காரியங்களில், இவர்கள் முன்னெடுக்கிற காரியங்களில் இருக்கிறதான கஷ்டப்பாடுகள் எல்லாம் நீங்கி போவதாக. ஊழியத்தின் பாதிலே ஊழியர்கள் படுகிற பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம். ஆண்டவரே, ஊழியர்களை சபையும் விசாரித்து அவருடைய சிறையிருப்பில் நின்று அவர்களை விடுதலையாக்குவீராக. தெய்வ பிள்ளைகள் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய சிறையிருப்பும் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. அந்த சிறையிருப்பின் நின்று நீர் கொடுத்த அதிகாரத்தினாலும் அழைப்பினாலும் அபிஷேகத்தினாலும் ஒவ்வொருவரையும் நான் விடுதலை செய்கிறேன். இவர்கள் விடுவிக்கப்பட்டு சுகமாய் வாழ்ந்திருப்பார்களாக என்று இந்த காலவோளை வாழ்த்துகிறேன். இந்த நாள் இவர்களுக்கு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வாதமான விடுதலையின் நாளாய் இருப்பதாக என்று உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.